ஹாய், என்னோட பேர் சுபாஷ். இந்த சேனலில் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அப்புறம் வந்து ஃபினான்ஸ் சம்மந்த வீடியோஸை பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு எக்கச்சக்கான பேர் வந்துட்டு ஏராளமாக நிறைய பேர் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பேண்டமிக் முன்னாடி இருந்த ஒரு டேட்டாவுக்கும் பேண்டமிக் அப்புறம் உள்ள டேட்டாவுக்கும் ஒரு சடன் ரைஸ் தான். ஸோ இப்படி எல்லோரும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ப்ராஃபிட் பார்க்குறாங்களா? ஸோ எப்படி அவங்க ப்ராஃபிட் பார்க்குறாங்க? ஸோ ப்ராஃபிட் தான் பார்க்குறாங்களா இல்லை லாஸ் தான் பார்க்குறாங்களா? இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்ல ஐடியா தானா, நல்ல பிஸ்னஸ் தானா? ஸோ இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள, அதாவது பேண்டமிக் முன் பேண்டமிக் பின், அதாவது கோவிட் வந்ததில்ல, ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு அமௌண்ட் ஆஃப் பீப்புள், செட் ஆஃப் பீப்புளுக்கும் இப்போ உள்ள பீப்புளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போது பேண்டமிக் முன்னாடி வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாபமோ நஷ்டமோ அந்த பார்க்குறவங்கள கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ பேண்டமிக் அப்புறம் என்னாச்சுன்னா வந்துட்டு டோட்டலாக வந்து நம்ம சினாரியோவே அப்படி சிச்சுவேஷன் அப்படியே எல்லாமே மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து யாருமே ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஸோ பாதி பேருக்கு வந்து வேலை இல்லை. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, பண தட்டுப்பாடு ஆயிடுச்சு. நான் நார்மல் பீப்புள் பற்றி பேசிகிட்ருக்கேன், சராசரி மனுஷங்களை பற்றி பேசிகிட்ருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து பண தட்டுப்பாடு ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் ஃபர்தராக ஃப்யூச்சர்லேயே இப்படி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கும் போது செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேடி எல்லாருமே வந்துட்டு, இது நம்ம ப்ரைமரியாக வந்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டுருப்போம். பட் இதேமாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது வந்து செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்மளுக்கு தேவைப்படுமே சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டு எல்லாருமே வந்து ஃபைனலாக எங்கே வந்து எல்லாருமே வந்தாங்கன்னா ஷேர் மார்க்கெட் தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் தான் வந்து சடன் எல்லாருமே ஒவ்வொரு ஐடியா யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஷேர் மார்க்கெட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு நம்ம யூடியூப் எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்போம். நிறைய வந்துருச்சுனால அது ஒரு ரீசன் தான். நம்ம அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது ஒரு ரீசன். ஸோ ஃபினான்ஷியல் ட்ரேடிங் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் சம்மந்தமாக வந்துட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய வந்துகிட்டே இருந்தனால ஓகே நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாருமே வந்தாங்க. அப்புறம் வந்து டிஜிட்டலைசேஷன் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்துட்டு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய ப்ராசஸ் இருக்கும். பட் ஒரு சின்ன இப்போ ஃபோனில், சின்ன ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு நம்ம எல்லா விதமான ப்ராசஸையும் நம்ம முடிச்சிடலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும், லாபம் பார்க்குறது வரைக்கும், பணம் அதுலேருந்து எடுக்கிறது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஃபோனில் கொஞ்சம் குறைஞ்ச டைமில் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இது ஒரு காரணம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அந்த குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட், ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் லாபம் பார்த்துடலாம் அப்படி ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து ஒரு பரவலாக பராமரிச்சதுனால நம்ம வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி பாசிட்டிவ் சென்டிமெண்ட், பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து மக்களுக்கு இடையில் வந்ததுனால ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த பீப்புள், மக்கள் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு பேண்டமிக் அப்புறம். ஸோ செபி இப்போ இந்த மாதிரி எல்லாருமே வராங்களே, ஸோ இவங்களாம் கரெக்டாக ப்ராஃபிட் தான் பார்க்குறாங்களா, லாஸ் தான் பார்க்குறாங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு செபி வந்து செப்டம்பர் 23, 2024 2024 வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாங்க. டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் பேர் வந்து அனாலிசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ் செக்மெண்ட் ஃபிஸ்கல் இயர் 2022 to ஃபிஸ்கல் இயர் 2024. அதாவது 2021 2022 2022 2023 2023 இந்த 3 வருஷத்தில் வந்துட்டு 3 வருஷத்துக்கான ப்ராஃபிட்டு அண்ட் லாஸ் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியர்லி 1.13 crore, அதாவது 1.13 கோடி இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ், அதாவது F&O ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸில் இந்த 1.13 கோடி மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த எல்லாருமே வந்து லாஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சந்தித்தது எல்லாமே லாஸ் தான். ஸோ எவ்வளவு அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.81 lakh crore, 1.81 லட்சம் கோடி. ஹியூஜ், பெரிய அமௌண்ட்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த 3 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ கோடி மக்கள் பாருங்கள், 1.13 கோடி. ஸோ கிட்டத்தட்ட இத்தனை கோடி மக்கள் வந்து லாஸ் தான் பார்த்துக்காங்க. ஸோ அப்போது 2024 மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க 2024 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 75,000 கோடி ரூபாய் வந்து லாஸ். ஸோ இந்த 1.13 கோடி அதில் வந்துட்டு அரௌண்ட் 92.8%, கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வந்து சராசரியாக ஒரு ஆள் வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த 3 வருஷத்தில். அந்த 1.13 கோடியில் நியர்லி 3.5%, அதாவது கிட்டத்தட்ட அரௌண்ட் 4 lakh ட்ரேடர்ஸ் சராசரியாக ஒரு ஆள் வந்து 28 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த 3 வருஷத்தில். அப்போ ப்ராஃபிட்டே யாரும் பார்க்கல அப்படின்னா வெறும் 7.2% மட்டும்
பீப்புள் மட்டும்தான் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அதுலேயும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் 1 lakh மேலே ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. மற்ற எல்லாருமே லாஸில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 2024 மட்டும் ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா, ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அவங்களில் வந்து 60% பேர் லாஸ் தான். இதுவே நீ ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 91.5. ஸோ இவ்வளோ சதவீதம் வந்து லாஸ் தான். கிட்டத்தட்ட 100 கிட்ட வந்துருச்சு. எல்லாமே லாஸ் தான். ஸோ மேலும் அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 75% ஆஃப் த ட்ரேடர்ஸ், அதாவது 75% வந்து அவங்களோட ஆனுவல் இன்கம் பார்த்திங்கன்னா பிலோ 5 lakh. நம்ம ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவே போட்டிருப்போம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம எவ்வளோ இன்கம் வாங்குகிறோம், நமக்கு கீழே வந்து எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ நம்ம இன்கம் பொறுத்து தான் வந்து இவ்வளோ அமௌண்ட் போடலாமா ஸோ அந்த மாதிரி மெத்தட்லாம் சொல்லியிருப்போம். ஸோ வந்து இந்த ஆனுவல் இன்கம் நம்ம சம்பளம் வாங்குறோம்ல, அது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோம் அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த போடுற அமௌண்ட் வந்து நாளைக்கு அது முக்கியமான அமௌண்ட்டா இல்லை எல்லா செலவுகளும் போக ஒரு மிச்ச அமௌண்ட்டா, ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்காக ஆனுவல் இன்கம் வந்து நம்ம சொல்லியிருப்போம் அதில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 75% அந்த ட்ரேடர்ஸில் வந்து அதில் எல்லாருமே வந்து அந்த ஆனுவல் இன்கம் பார்த்திங்கன்னா 5 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த 5 லட்சம், அதாவது மினிமம், அதாவது பிலோ 5 லட்சம் இருக்குல்ல, ஸோ அந்த பீப்புள் தான் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம். எதுக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல. அதாவது 2022 வந்துட்டு 71% இருந்தது, 2024 வந்து 76% ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ஆனுவல் இன்கம் கீழே உள்ளவங்க தான், 5 லட்சத்துக்கு கீழே உள்ளவங்க தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. 2024 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரேடர்ஸில் பாதி பேர் புது நியூ ட்ரேடர்ஸ். அந்த நியூ ட்ரேடர்ஸில் அரௌண்ட் 92% ஃபுல்லாகவே வந்துருச்சு. 100% அரௌண்ட் 92.5 92.1 ஐ திங்க் அரௌண்ட் 90% ஆஃப் அந்த புது ட்ரேடரில் 90% ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன சொல்ல வருதுன்னா 10ல் 9 பேர் வந்து லாஸ் தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல வருது. ஸோ இது வந்து அப்படியே நெகட்டிவ் சைட் ஆஃப் ஷேர் மார்க்கெட்டை நான் எல்லாமே திணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. நம்ம ஷேர் மார்க்கெட்டை ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம இறங்குறோம். நம்ம வந்து அது ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பார்க்குறோமா, கரெக்டான பிளான்ஸ் பார்க்குறோமா, ஃபஸ்ட்டு வந்து டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா, மணி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அது ஓகே, டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோமா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி தான் அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸோ வந்து மெயினாக வந்து முக்கியமான ரீசன் என்னென்னா கரெக்டான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணல. அப்புறம் வந்துட்டு ஓவர் ஹைப், அதாவது ஒரு ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஓவர் ஹைப்னால ஓகே இந்த ஸ்டாக் வந்து இருக்குது, அது ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா அந்த மாதிரி கூட அனலைஸ் பண்ணாமல் பிளைண்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடும் பார்க்கணும் தான். நம்ம வந்து பாசிட்டிவ் சைடு பார்க்குறோம், பட் ரொம்ப பிளைண்டாக பார்க்குறோம். ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் நம்ம லாபம் பார்த்துடலாம், அந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் சைடாக தான் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பிளைண்டாக தான் பார்க்குறோம். பாசிட்டிவ் சைடு பார்க்குற இருக்கும்ல, கரெக்டாக அனலைஸ் பண்ணி பாசிட்டிவ் சைடில் போகிறோமா, அது ரொம்ப முக்கியம். நம்ம பிளைண்டாக தான் நம்ம பார்க்குறனால அதனால தான் இவ்வளோ லாஸ் வந்து வருது. அரௌண்ட் எல்லாமே 90% தான். 100 பேர் போட்டாங்கன்னா 90% லாஸ் தான் பார்க்குறாங்கன்னா ஸோ கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மெயினாக வந்து யார் அதிகமாக உள்ளே வராங்கன்னா யங்ஸ்டர்ஸ், அதாவது 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் வந்துட்டு நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து நம்ம ஆனுவல் இன்கம் எப்படி இருக்குது அதுவும் பொறுத்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். ஸோ பண்ணால் மட்டும்தான் நம்ம எல்லா ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம கொஞ்சமாக லாபம் பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்துட்டு இப்போ வெயில் காலம் போயிட்டுருக்கு, நம்ம ஒரு லெமன் ஜூஸ் வந்து நம்ம வீட்டுக்கு கீழே வைக்க போகிறோம் அப்படின்னாலுமே குறைஞ்சதாச்சும் 2 ஃபேக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வச்சா எல்லோரும் வந்து வாங்குவாங்களா, இல்லை பக்கத்தில் ஏதோ கடை இருக்கா, பக்கத்தில் ஏதோ கடை இருந்துச்சு, ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு போகாது. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபேக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். நம்ம ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம எதுவுமே பார்க்குறதில்ல. நான் சில பேர்த்த சொல்கிறேன், எதுவுமே பார்க்குறதில்ல, பிளைண்டாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணி லாஸில் தான் முடியுது. நான் போன வீடியோவில் தான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லேயே வந்துட்டு 2024 91.5% வந்து லாஸில் தான் பார்த்துட்டாங்க. ஸோ ஓகே இவ்வளோ சொல்கிறேன், இப்போ நீ கரெக்டாக எல்லாம் நாலேஜ்லாம் கெயின் பண்ணி கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஐ எம் ஸ்டில் லேர்னிங். நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எப்போ கற்றுக்கிறேனோ அப்போ தான் வந்துட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் கற்றுக்கிறதா வந்துட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். என் வீடியோஸை பார்த்து நீங்களும் கற்றுவங்க, இல்லைனா உங்கள் யூனிக் ஸ்டைலில் கற்றுவங்க. ஃபஸ்ட்டு நம்ம நாலேஜ் மட்டும் தான் கெயின் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு. ஸோ
ஸோ எது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ஷைன் ஆகலாம், நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னா மணி கிடையாது, டைம் தான். ஸோ டைமை எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாலேஜை கெயின் பண்ணிக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம லாபம்னு சொல்லிட்டு ஒரு லாபம் ப்ராஃபிட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே கற்றுப்போம். நம்ம வந்து காற்றுல பறக்கப்பட போகிறதில்ல. கண்டிப்பாக வந்துட்டு எந்த அளவுக்கு கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம்.